லைஃப் வந்து ரொம்ப ஸ்வீட் இல்ல. ஆக்சுவலி அம் இன்னைக்கு வீட்ல யாருமே இல்ல. ம் அப்படி இருக்காது. இது என்னன்னா, ம் எப்பவுமே கூடயே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் அவங்கெல்லாம் ஊருக்கு போற மாரி ஆயிடுச்சு. நான் வீட்ல தனியா இருக்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் அ மேரேஜ், ஆஃப்டர் அ கிட் 2 குழந்தைக்கு அப்புறம் இப்பதான் தனியா நான் இருக்கேன். நான் தனியா இருக்கணும்னுலாம் ஆசைப்படல. என்ன ஃபீல் ஆச்சுன்னா, என்னோட இன்னர் ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளில வந்துச்சு. சைல்டு ஃபீலிங், இன்னர் சைல்டு ஃபீலிங். ஆம் லிட்டரலா சொல்றேனே, எனக்கு இத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு சீரியஸா ஐ அம் ஜஸ்ட் அவுட் ஆஃப் இட். ஒரு அமைதியான இடம். நான் மட்டும் தான் இருக்கேன். என்கிட்ட காசு இருக்கு. என்ன வேணாலும் நான் வாங்கிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்ததும், சரி நான் போறேன், ஏதாச்சும் சாப்பிடுறேன், தூங்குறேன்னு தான் வந்தேன். வந்ததும் என்கிட்ட வீட்ல மேகி இருந்தது. மேகி எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு. நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயம் தான். ரொம்ப பெருசெல்லாம் ஒண்ணும் இல்ல. காஃபி போட்டேன். காஃபி குடிச்சேன். எந்த ஒரு தொல்லையும் இல்ல. யாரும் வந்து நொய் நொய் நொய்ன்னு காதுகிட்ட கத்தல. அப்புறமா ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட். அப்பப்போ சாப்பிடலாம், தப்பில்ல. அப்புறம் எனக்கு பிடிச்ச டார்க் சாக்லேட் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் திட்டாதீங்க, இதெல்லாம் ஹெல்தி இல்லைன்னு சொல்லாதீங்க. எனக்கும் தெரியும். குர்குரே சில்லி சட்டாக்கின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆர்டர் பண்ணேன். அப்புறமா இந்த சீஸ் பால் நான் மட்டும் சாப்பிடலாம் தனியா. இது வாங்கினேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் படம் போட்டுட்டு அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடலாம். நாளைக்கு வந்துடுவாங்க எல்லாரும். பட் இந்த ஒரு அமைதி வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு.